அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் உங்களுடைய டிஎன்ஏவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற சக்தி மலர்ச்சி நிகழ்வதற்கு, உங்களுக்குள் பரமசிவ ஞானமும் பரமசிவ சக்தியும் மலர்வதற்கு, உங்க டிஎன்ஏக்குள்ள இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் மலர்றதுக்கு, கான்ஷியஸ் மியூட்டேஷன், சூப்பர் கான்ஷியஸ் மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் தேவைன்னு புரியுதோ, அப்போ சந்நியாசம் தியாகம் மாதிரி இருக்காது. எளிமையான வாழ்க்கைக்கு நேர்மை, நம்முடைய குறிக்கோளுக்கு நேர்மை. குறிக்கோளுக்கு நேர்மை. பெருமான் பூமிக்குள்ள வந்துட்டாரு. பரமசிவ பரம்பொருள் பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் எடுத்துட்டு பூமிக்கு வந்துட்டார். இப்போ பொட்டியை திறந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. யாரெல்லாம் தன் உயிரை திறந்து வாங்கிக் கொள்கிறீர்களோ வாங்கிக் கொள்ளுங்கள். உயிரை திறந்து மடிப்பிச்சை வாங்கிக் கொள்கிறீர்களோ வாங்கிக் கொள்ளுங்கள். மடியேந்தி நீங்க தாங்குற துணி சாதாரண கலர் துணியா இருந்தா நாம் போடுறதுல 10% நிற்கும், மீதி எல்லாம் போயிரும். அது காவி துணியா இருந்தா நாம் போடுறதுல 90% நிற்கும், 10% தான் போகும். அவ்வளவுதான். அதுக்கு தான் காவி, வேற எதுக்கும் இல்ல. மடியேந்தி பிச்சை கேட்டு பெருமான் அளிக்கும் இந்த பரமசிவன் ஞானத்தையும் சக்தியையும் தாங்கி வாங்கும் பொழுது பிடித்து கொள்ளும் துணி காவியாயிருந்தா போடுற பிச்சை 90% மேல தங்கிரும், இருந்துரும். வெறுந்துணியா இருந்தா வடிஞ்சிரும். தாங்கிற துணி காவியா இருந்தா போடுற சக்தி ஆவிக்குள்ள தங்கிடும். இல்லைன்னா ஆவியாய் போயிரும். காவி உயிரை உயிர்ப்பிக்க அக்கினிக்குள் நுழைவது, தான் வாழவும் உலகை வாழ வைக்கவும், நம்மை நாமே இந்த மிக பெரும் ஞான தீயில் ஆகுதியாய் அர்ப்பணித்துக் கொள்வதே காவி. பரமசிவ ஞானமெனும் பெரும் ஞான தீயில் தன்னைத்தானே ஆகுதியாய் அளித்துக் கொள்வதே காவி.